ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து என்னென்னா, ராகுல் காந்தி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுல ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. 2025 பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது சகோதரர் குறிப்பிட்டு தொடர்ந்து நாம் அந்த கூட்டணியில் பயணிப்போம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த 2026 இப்போ நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஒருவேளை கூட்டணிங்க விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்ன தெரியல, பேச்சடைபடுது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் சரியாக உடன்பாடு இல்லாமல் சில விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகுமா, காங்கிரஸ் விலகி தமிழக வீட்டுகளோட இணையமாக நம்ம வெயிட் பண்ணிக்குவோம். நம்ம மட்டும் ஒட்டுமொத்த அரசியல் கிளம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக காங்கிரஸ் விலகிட்டா திமுக பூச்சியம் தான். கண்டிப்பாக காங்கிரஸ் தமிழக வீட்டுகளோட இணைஞ்சு கூட்டணி வச்சா கண்டிப்பாக தளபதி விஜய் சிஎம்மாவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பாமக இணையருக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை ராமதாஸ் எந்த பக்கம் போகாமல் இருக்காது, ஒருவேளை டிவிக்கு பக்கம் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சு அடிபடுது. எப்படியோ எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே கூட்டணி வச்சு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் தமிழக வெட்டிகளை ஆட்சியை பிடிக்கும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. மக்கள் தொடர்ந்து தமிழக வெட்டிகளுக்கு ஆதரவு அதிகமாகிக்கிட்டே வருது. எவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்புனாலும் அதை மக்கள் அதை உடச்சி பாசிட்டிவாக மாற்றுறாங்க.